திண்டுக்கல்லில் பரம்பரை நிலத்தை திமுக நிர்வாகி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி விவசாயி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரத்தில் முத்துசாமி என்பவரின் பரம்பரை நிலத்துக்கு செல்லும் பொதுப்பாதையை திமுகவை சேர்ந்த குருசாமி என்பவர் ஆக்கிரமித்துள்ளார். ஏற்கனவே ஓட்டு வீடு அமைத்திருந்த அவர் தற்போது வண்டிப்பாதையிலும் கான்கிரீட் வீடு கட்டி ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தன்னுடைய நிலத்திற்கு சென்றால் அடியாட்களை வைத்து மிரட்டப்படுவதாகவும் விவசாயி முத்துசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி விவசாயம் செய்ய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு 5 தலைமுறையா எங்க இந்த தோட்டத்தை நாங்கள் புழங்கிட்டு இருக்கோம். 5 பங்குல ஒரு பங்கு பக்கத்து நிலத்துக்காரர் வாங்கியிருக்காரு. அதுல ஏற்கனவே எங்க நிலத்துக்கு முன்னாடியே ஓட்டு வீடு, மாட்டு செட்டு, போர்வெல், வண்டிப்பாதை புறம்போக்கில் எங்க நிலத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அரசு அனுமதி இல்லாம ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காரு. இது சம்பந்தமா புகார் மனு அளிக்கப்ப காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஆட்சியர் சொல்லியிருக்காரு. ஆட்சியர் சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுக்கல. இதனால என்னோட நிலத்துக்கு போறதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு. கொலை மிரட்டல் விடுறாங்க, பயமுறுத்துறாங்க. எந்த விவசாயம் பண்ண முடியல. ரொம்ப அவதூறா பேசுறாங்க. அந்த பக்கத்து நிலத்துக்காரர் ஆக்கிரமிச்சவர் அவர் ஒரு திமுக பிரமுகர், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாரு அவரு.